இனிய கலை அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மைண்ட்ஃபுல்னஸ். இது நிறைய பேர் அடிக்கடி சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, அந்த பிரச்சனையை மறக்கணும், அல்லது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்க யோசிக்கும்போது மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்களே, அப்போ ஒரு அமைதி தேவை. அந்த அமைதிக்க வேண்டி பண்ணக்கூடிய ஒரு சிறு விஷயம்தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஒரு அந்த பிரச்சனையை தாண்டி பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொருள், ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்போதைக்கு. உதாரணமாக நீங்கள் வந்து ப்ரீத்திங் பண்ணுறீங்கன்னா, மெல்ல ஷாலோ ப்ரீத்திங்னா ப்ரீத்திங்கில் எப்படி உங்கள் மூச்சு ஏறி இறங்குது, உங்கள் லங்ஸு செஸ்ட்லாம் ஏறி இறங்குது பார்க்குறது. அல்லது வாக்கிங் பண்ணிட்டுருக்கீங்களா, வாக்கிங் பண்ணும்போது உங்களுடைய மூச்சு எப்படி இருக்குது, அல்லது கை கால் எப்படி அசையுது, கரெக்டாக நம்மளை அறியாமல் கை அசைக்குதா, நம்மளை அறியாமல் எப்படி கால் எப்படி இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயத்தை கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணால் மைண்ட் அமைதியாகும். உதாரணத்துக்கு ஒரு அழகான ஃபேமிலி வந்து ஒரு நல்ல இடத்துக்கு சுற்றுலா போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஹோட்டல் புக் பண்ணாங்கல்ல, அந்த ஹோட்டல் மேனேஜர் கால் பண்ணி, சாரி உங்களுடைய ஹோட்டல் புக்கிங் கேன்சல் ஆகிட்டு, ரூஃப் வந்து லீக் ஆகுது, வேறு ரூமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. மனைவி வந்து அப்செட் ஆகி அந்த சைடில் உள்ள வியூலாம் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு அந்த டிரைவிங்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, ரோடை ரசிக்கிறாரு, சைடில் உள்ள வியூவை ரசிக்கிறாரு. மனைவிக்கு குழப்பமாகவே இருக்குது. அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து காரை நிப்பாட்டி யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல வந்து அழகான இடத்துல புக் பண்ணிடுறாரு. இவர் அந்த புக் பண்ணுறதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயத்துக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். இது நீங்களே உங்களை அறியாமல் செஞ்சுருப்பீங்க, செய்ய மறந்துருப்பீங்க. செய்யுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும்.